வணக்கம். சமீபத்தில சென்னை கார்ப்பரேஷன் மழைநீர் வடிகால சுத்தி அதுக்கு மேல கொசுவ கட்டுப்படுத்துறதுக்காக கொசு வலை போட்டிருக்கீங்க. அது அவ்வளோ ஸ்ட்ராங்கா குவாலிட்டியாலாம் கிடையாது. இப்போ கட்டுமான வேஸ்ட் அதாவது கற்கள் இதெல்லாம் அவங்க வீட்ல இருக்க குப்பைய எடுத்துட்டு போய் ஏதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல எங்கேயாவது கொட்டிட்டு போயிடுவாங்க. அந்த கற்கள் ரோட்லயே மிதி வண்டிலலாம் பட்டு அப்படியே சாலை ஓரமா நிக்கும். அது யாராவது பெருக்கிறவங்க துப்புரவு பணியாளர்கள் ஓரம் கட்டிட்டு போயிடுவாங்க. அதுல இருக்க கற்கள் அப்புறம் இப்போ ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, குப்பையெல்லாம் தான் வீட்டு குப்பைய வெளியில இருக்கிறது பக்கத்து வீட்ல தள்ளி விட்டு போயிடுவாங்க. ஒரு சில நேரங்கள் துப்புரவு பணியாளர்கள் தினமும் அதை பெருக்கி வாங்கிடுவாங்க. ஒரு சில நேரங்கள்ல குப்பைகள் இந்த மாதிரி வேஸ்ட் இதுல போய் அடைச்சுக்கும். கற்களும் குப்பைகளும் இது மேல போய் தேங்குறதுனால நாளடைவுல இந்த கொசு வலை கிழியறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தரம் இல்லாதது தான் போட்டிருக்கீங்க. இப்போ ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. இந்த ஸ்ட்ரீட் லைட் எலக்ட்ரிக் லைன் கனெக்ட் ஆகி ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா பார்த்தீங்கன்னா, இப்போ யூவி லைட்ல வரக்கூடிய எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சா கொசு சாகக்கூடிய ஒரு டிவைஸ் இருக்கு. அது சோலார்ல சார்ஜ் ஆகுற மாதிரி ஒன்று டைரக்ட் கரண்ட் கொடுக்கலாம். அப்படி டைரக்ட் கரண்ட் கொடுக்கும்போது மக்களுக்கு எந்த விதத்திலும் இந்த இரும்பு கம்பியில் எலக்ட்ரிக் ஷாக் ஆகாத மாதிரி டைரக்ட் கரண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா சோலார்லேயே சார்ஜ் ஆகிற மாதிரி இதுக்கு அட்டாச் பண்ணி விட்டு ஒரு கம்பி போட்டு, பிளாஸ்டிக்னா இப்போ கொஞ்ச நாளில் வெயில் அதிகமாக படப்பட டேமேஜ் ஆகும். அதனால் அதுக்கு பதிலாக ரப்பர்லையோ வேறு ஏதாவது குவாலிட்டி டைப் ஆஃப் ரொம்ப வருஷம் வர மாதிரி யூவி லைட்டில் கொசுப்பட்டு அந்த ஷாக் அடிச்சு தானாக கீழே விழுந்து போகிற மாதிரி ஒரு செட்டப் மெயின்டைன் பண்ணலாம். அப்படி இல்லைனா சப்போஸ் நிதி இருந்தால் வீடுகளுக்கு கொடுக்குறதா கொடுக்கலாம்.